இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேப்பரோட வரலாறு. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜே அனி. மொபைல் ஃபோன் ஏறக்குறைய எல்லார் வீட்லேயும் எல்லார் கையிலையும் கூட இருக்க ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாம். எனது மொபைல் ஃபோன் ட்ரெண்டாகி எல்லாரும் வாங்கி பயன்படுத்தினாலும் கூட ஒரு சில பழைய பழக்கங்களை மாற்ற முடியலைன்னு தான் சொல்லணும். ஓல்டு இஸ் கோல்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? இப்படி நம்மளால் ரொம்ப காலமாக மாற்ற முடியாத ஒரு பழக்கம் தான் எழுத்து பழக்கம். பண்டைய காலத்தில் முக்கிய நிகழ்வுகளையோ குறிப்புகளையோ தன்னோட வருங்கால சந்ததியினருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது 2-3 தலைமுறை வரை சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு சரியாக அந்த செய்தி போய் சேருதா அப்படின்ற சந்தேகம் இருந்திருக்கு. இந்த சந்தேகம்லாம் வேண்டாம், நான் எழுதி வச்சிடுறேன், யாராக இருந்தாலும் அதை படித்து தெரிஞ்சுக்கட்டும், அப்போதான் நம்ம சொல்ல நினைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் சரியா போய் சேரும் அப்படின்ற எண்ணத்துல தான் எல்லாரும் எழுதி வைக்க தொடங்கினாங்க. இப்போ நாம எழுதுறதுக்கு பேப்பர் தான் யூஸ் பண்றோம், அதாவது காகிதம். எழுத்து பழக்கம் எழுதுறதுன்னு சொன்னாலே காகிதம் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். பழங்கால மக்கள் இந்த காகிதம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எழுதுனாங்கன்னு தெரியுமா? நம்ம தமிழக மக்கள், அதாவது நம்மளோட முன்னோர்கள் பனை ஓலையை ஒரு பதத்துக்கு பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணியை வச்சு எழுதியிருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பட்டு துணியில் பெயிண்ட் மாதிரியான பொருளை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. இது இரண்டுமே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அழிஞ்சு போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் கற்கல்ல எழுதி கல்வெட்டா பதிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பிறகுதான் காகிதம் அப்படின்ற ஒன்று உலகத்துக்கு அறிமுகமாகுது. கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து சைனா பக்கமா மரக்கூல்ல இருந்து காகிதம் தயாரிச்சதா சொல்லப்படுது. ஆனா தொல்லியல் ஆய்வுல கிடைச்ச சான்றுகளை வச்சு பார்க்கும்போது 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே சீனா பகுதியில காகிதம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பேப்பர் உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீன மக்கள் என்ன பயன்படுத்தினாங்கன்னு தெரியுமா? மூங்கில் பட்டைகளையும் விலங்குகளோட எலும்புகள்லையும் தான் எழுதி எல்லாத்தையும் ஆவணப்படுத்தியிருக்காங்க. எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் பாபிரஸ் அப்படின்ற மரத்தோட தண்டை பயன்படுத்தி அதில் தான் எழுதி வந்திருக்காங்க. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பேப்பர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? இந்த பாபிரஸ் மரத்தோட தண்டு பகுதியை வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக்கி ஒன்று மேலே ஒன்றா குறுக்க அடுக்கி இந்த அடுக்கின பகுதியோட மேல்புறத்துலையும் கீழ்ப்புறத்துலையும் நீர் உறிஞ்சக்கூடிய ஒரு துணியை வச்சு குறிப்பிட்ட அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தான் பேப்பர் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறையும் இந்த பேப்பரும் வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியப்படலைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்க கண்டுபிடிச்ச இந்த பேப்பர் ரொம்பவே தடிமனாக இருந்திருக்கு. இது எழுத மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகவும் கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கு. இதுக்கு பிறகு தான் சீனாவை சேர்ந்த சாய்லூன் அப்படின்றவர் மெல்லிய காகிதம் தயாரிக்கிற முறையை கண்டுபிடிச்சாரு. அது எப்படின்னா, இதே பாபிரஸ் மரத்தை வெட்டி பதப்படுத்தி அதை கூழ் மாதிரியான ஒரு பதத்துக்கு அரைச்சு அதன் பிறகு காகிதம் தயாரிக்கிறாரு. இப்படி தயாரிக்கிற காகிதம் மெல்லிதா இருக்கு, அதாவது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட காகிதத்தை விட தடிமன் குறைவா இருக்கு. இந்த காரணத்தினால இதை நம்ம நினைச்ச வடிவத்துக்கு மக்கள் மடிச்சோ இல்லை உருட்டியோ எடுத்துட்டு பயணம் செய்ய முடிஞ்சுது. இப்படி கண்டுபிடிக்கப்படுற காகிதம் பாபிரஸ் மரத்தோட தண்டு பகுதியை அப்படியே பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டனால மரத்தோட தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லைட் ப்ரௌன் கலர்லேயே இந்த பேப்பரும் ஒரு லைட் பழுப்பு கலர்லேயே இருந்த காரணத்தினால எழுத்துக்கள் அதிகமாக பார்க்குறதுக்கு தெரியலை அப்படின்ற ஒரு குறை மக்கள் மத்தியில் பரவ அந்த மரத்தோட தண்டோட மேல் பகுதியை வெட்டுறதுக்காக ஒரு மிஷினை உருவாக்குறாங்க. இதன் பிறகுதான் பாபிரஸ் மரத்தோட மரப்பட்டைகளை வெட்டி எடுத்துட்டு உள்பகுதியை மட்டும் வச்சு தயாரிக்கிறனால ஒயிட் கலரில் பேப்பர் கிடைச்சிது. இந்த மெல்லிய வெள்ளை காகிதம் வழக்கத்தை விட, அதாவது இதற்கு முன்னாடி இருந்த காகிதத்தை விட இப்போ ரொம்பவே சுலபமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் எழுதுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே எளிதாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால இது மக்கள் மத்தியில் உலகளவில் ரொம்பவே பரவ ஆரம்பிச்சது.
எல்லாத்துக்குமே சுலபமாக பயன்படக்கூடிய பேப்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நேரம் வருது. அப்படி வரும்போது இது சீனாவில் இருந்து பட்டு சாலை வழியாக தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த காரணத்தினாலேயே இந்த பேப்பரோட மதிப்பு ரொம்பவே விலை இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பட்டு சாலை வழியாக இதை வந்து ஏற்றுமதி செய்யும் போது இதோட மதிப்பு பட்டுக்கு நிகராக கருதப்பட்டிருக்கு. அதாவது பட்டோட ஒரு மதிப்பும் இந்த பேப்பரோட மதிப்பும் சமமாக கருதப்பட்டிருக்கு. இப்படி பட்டோட ரேட்டுக்கு ஈக்குவலாக இருந்த பேப்பரோட ரேட்டு இப்போ எப்படி ₹1 ₹2 அளவுக்கு குறைஞ்சதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் தொழிற்துறை உற்பத்தி ரொம்பவே அதிகமாச்சு. இந்த காலகட்டத்தில் தான் பேப்பரோட விலை மொத்தமாக குறைஞ்சிருக்கு. பேப்பர் எளிதில் மக்கக்கூடிய ஒரு பொருள். இது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்தாத ஒன்று தான். ஆனாலும் கூட இது நம்ம அதிக அளவில் பயன்படுத்த அங்கே மரம் வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இப்படி இருக்கும்போது பேப்பரோட தேவை நமக்கு அதிகரிக்க நம்மக்கிட்ட இருக்க பேப்பரை மறுசுழற்சிக்கு, அதாவது ரீசைக்கிளுக்கு கொடுத்து அதை நம்ம திருப்பி வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி 1000 கிலோ பேப்பரை வந்து மறுசுழற்சிக்கு கொடுக்குற காரணத்தினால கிட்டத்தட்ட 7லிருந்து 10 மரங்கள் வரை வெட்டாமல் நம்ம தடுக்க முடியும். நம்மளோட தின வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு பொருளான பேப்பரோட வரலாறை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறொரு பொருளோட வரலாறோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஆனி.